எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயினே அவளோட ப்ரொஃபசர் வந்து ஃபுல்லா திட்டிட்டு இருப்பான். அவனால ஒரு கிளாஸ் கூட ஒழுங்கா இருக்க முடியல, நம்மளோட ரெப்யூட்டேஷன் வந்து இப்படியே போயிட்டு இருந்தா குறைஞ்சிட்டே போயிடுன்னு சொல்லிட்டு அவளை வந்து பத்தின இடிச்சுட்டு அப்படியே முன்னாடி போவான். இவன் எதுக்குடா எப்ப பாரு நம்மளே திட்டிட்டு இருக்கான், பண்ற தப்பு எல்லாத்தையும் இவன் பண்ணிட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாட்டி விட்டு போயிடறான். இதுல இருந்து நம்ம எப்பதான் வெளியே வரப்போறோம்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவளே வந்து அவளே பேசிட்டு இருப்பான். அப்ப வந்து கவுன்சிலிங் பண்ணலாம். ஸோ அந்த சைக்காட்டிஸ்ட் கொடுத்த டேப்லெட்டை டஸ்ட்பின்ல போட்டிருப்பான். ஸோ டஸ்ட்பின் கிட்ட வந்துட்டு எடுக்கலாமா வேணாமான்னு திங்க் பண்ணிட்டு இருப்பான். இங்க வந்து ஹீரோவை காமிப்பாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் அந்த வீட்டுக்கு வந்து ரெண்ட்டுக்கு வந்திருப்பான். ஸோ வெளியே நின்று பார்த்துட்டு இருப்பான். அவளும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வேற வழி இல்லை, ஸோ நம்ம வந்து இந்த டேப்லெட்டை சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு டஸ்ட்பின்ல இருக்க டேப்லெட்டை வந்து எடுத்துருவான். இங்கே அவன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வருவான். என்னடா வீட்டுக்குள்ள வரும்போது வந்து இவ்வளவு தூசியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள வருவான். ஸோ உள்ள வந்துட்டு அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதா ஃபிளாஷ்பேக். ஸோ இவன் வந்து எப்படி அந்த வீட்டுக்கு வந்தான்றதை காமிச்சிருப்பாங்க. ரெண்டு பேரும் மாடியில மீட் பண்ணாங்களா. ஸோ மீட் பண்ணும்போது அவங்களோட ஒரு பிரா வந்துட்டு அவன் மேல வந்து விழுகும். ஸோ அவன் அந்த பிராவை பார்த்துட்டு இருக்கும்போது இவ்வளவு ஷாக் ஆயிடுவான். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது இல்லை, ஸோ இது வந்து என்னோட அம்மா, அது நான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சின்னதா ஒரு ஃபன்னியா கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். நீ எதுக்காக இந்த பிளேஸ்ல இருக்க, இது வந்து என்னோட வீடுன்னு அவ சொல்லிட்டு இருப்பான். இது உன்னோட வீடா, உன்னோட வீடுன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்க மாட்டேன், இது வந்து ஆன்லைன்ல ரெண்டுக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் நான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே கீழே பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஷாக்ல இருப்பாங்க. அந்த இடத்துல தான் வந்து டைட்டிலே போட்டு ஆரம்பிக்கிறாங்க, டாக்டர் ஸ்லம்ப்னு. ஸோ அவளோட ஃப்ரெண்ட் வந்து அப்படியே நடந்துருவான். இவளும் அப்படியே கிட்ட வந்துட்டு எதுக்கா என்னோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல இந்த மாதிரி போட்டா. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப்புக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க, அவன் வந்து எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி அவளும் சொல்லிட்டு இருப்பான். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு இந்த வீடு வந்து எதுக்கடா பார்த்தா, ஸோ இந்த வீட்டில் யார் இருக்கான்னு உனக்கு தெரியுமா, இந்த வீட்டில் வந்து நம்ம ஸ்கூல் படிச்ச ஒரு பொண்ணு தான் இருக்கா, அவளுக்கு எனக்கு செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு ஃபிளாஷ்பேக் போகும். ஸோ ரெண்டு பேரும் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க. ஸோ ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்பான். அவனோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இவன் வந்து ஃபுல்லாக படிக்கிறாளா, இவளை வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச மூவ்மெண்ட் மூலமாக அவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி போவான். ஸோ டிஸ்டர்ப் பண்ண போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கியா இல்லையா, ஸோ எதுக்கு அப்படிலாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னேன். அவனே கொஞ்சம் ஷாக் ஆகிடுவான். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். ஓகே சாரி, நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து மெதுவாக போவான். ஸோ ஹீரோ வந்து அப்படியே மெதுவாக வருவான். வரும்போது அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு இருப்பான். அவன் வந்து ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுட்டு இருப்பான். வெளியே வருவான். ஸோ வெளியே வரும்போது காய்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பெட் கட்டியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம்ல வந்து பார்த்தோன்னா யார் அதிக மார்க் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பெட் கட்டிட்டு இருப்பாங்க. இவன் வந்து வரமாட்டான் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் மேல பெட் கட்டாம அந்த பொண்ணு மேல தான் ஃபுல்லா பெட் கட்டிட்டு இருப்பாங்க. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம் முடிஞ்சோடனே ரிசல்ட்ஸ் வந்து அவங்க கிளாஸ் சார் வந்து ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே கைஸ் எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு பேப்பர் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ கடைசியாக ஹீரோ வந்துட்டு அவனை வருவான். ஸோ வந்தோடனே அவனோட பேப்பர் கொடுப்பாங்க. அவனோட அந்த மார்க் ஷீட் பார்ப்பான். ஸோ மார்க் ஷீட் பார்க்கும்போது செகண்ட் ரேங்க்னு இருக்கும். செகண்ட் ரேங்கை பார்த்தோன்னே இவனுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் ஆகிடும். என்னது நான் செகண்ட் ரேங்க்னு சொல்லிட்டு அப்படியே கீழே உட்காந்துருவான். ஸோ ரொம்ப ஷாக் ஆகி உட்காந்தோன்னே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்காக இருக்கும். என்னடா அவன் என்னாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ கிட்ட வந்துட்டு என்னாச்சுடா எதுக்குடா இப்பெல்லாம் உட்காந்துருக்கேன்னு அவன் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆயிடும். ஃப்ரீஸ் ஆன அவனை வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குத்திக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவனால நிக்க கூட முடியாது. கைஸ் விளைக்கோங்க நான் உடனடியே ஆஸ்பத்திரிக்கு போவான்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சிட்டு வந்தோடனே அங்க இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கேர்ள்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் அந்த மயக்கம் போட்டு இருந்தா, ஸோ இவனோட அவ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ வேகமா ஓடி வந்துட்டு இருப்பா. ஸோ ஓடி வரும்போது நம்மளால காமிப்பாங்க. நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைசைக்கிள் மாதிரி இருக்கும். ஸோ வாக்கிங் பிளஸ் பைசைக்கிள் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு சைக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா அவ எடுத்து வந்துட்டு இருப்பா. ஓகே நீ வந்து பார்த்தீங்கன்னா எப்படியே ஸ்லோவா நான் வந்து வேகமா கிளாஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப ஜாலியாக கிளாஸ்க்குள்ள போவான். ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் பயங்கரமா போட்டியாகும். ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவ என்ன சாப்பிட்றாளோ அதை விட அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து ரெண்டு மடங்கு சாப்பிட்டுட்டு இருப்பான். ஸோ கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண கொடுத்துருப்பாங்க. ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைம்ல சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அவளும் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிட்டு இருப்பான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா இவன் ரொம்ப ஸ்பீடா சால்வ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அவளை விட இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை ரொம்ப ஈஸியா ரொம்ப ஸ்பீடாவும் சால்வ் பண்ணிடுவான். ஸோ சால்வ் பண்ணோடனே அவ கிட்ட வருவான். ஸோ கிட்ட வந்தோடனே ஓகே உனக்கு வந்து இன்னும் டைம் பத்தலன்னு சொல்லிட்டு அவன் பண்ண ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுவான். ஸோ 1/4 ஒரு ஆன்சர் இருக்கும். ஸோ அந்த ஆன்சரை போட்டோன்னே இவளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக் ஆயிடுவான். இங்க இவளை வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட அங்கே என்ன நடந்துச்சோ அதை எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக இவகிட்ட பேசிட்டு இருப்பான். அவனை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ கிளாஸ்ல ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா முட்டிட்டு மோதிட்டு தான் இருப்போம். அவன் மறுபடியும் வந்து என்னோட வீட்டுக்கே வருவான், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ வந்து எதுக்காக என்னோட வீடை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ல வந்து போட்டன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அவன் வந்து இந்த இடத்துல இருக்குது எனக்கு பிடிக்கல, அவன் வந்து எப்படியாவது என்னோட வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போகணுன்ற மாதிரி அவளும் சொல்லிட்டு இருப்பான். ஸோ இவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வீட்டை விட்டு எப்படி காலி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ ரூல்ஸ் வந்து ஏதாவது பிரேக் பண்ணா வெளியே அனுப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸை பார்ப்பான். ஸோ ரூல்ஸை பார்க்கும்போது நீ ஏதாவது ரூல்ஸ்ல இந்த மாதிரி பிரேக் பண்ணீங்கன்னா டெபாசிட் தர மாட்டேன்னு சொன்னோன்னே என்னது டெபாசிட் தர மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல ஷாக் ஆயிடும். ஸோ வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வெளியே வருவான். ஸோ வெளியே வரும்போது அவளும் இருப்பாள். நீ வந்து நான் இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் ஆக்வர்டா ஃபீல் பண்றேன், நான் வந்து எப்படியாவது இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுறேன்னு சொல்லிட்டு அவனும் சொல்லுவான். ஓகே உனக்கு வந்து பெட்டர் ஆப்ஷன் வேற எதுவுமே கிடையாது, நீ வந்து இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டு அதுதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓகே நான் வந்து வேற வீடு பார்க்குறேன்
நான் வந்து எப்படியாவது வேற வீடு காலி பண்ணி போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவனு அந்த இடத்துல இருந்து வெளியே போவான். ஸோ அவ போனோடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவளோட அங்கிள் வருவாரு. ஸோ அந்த அங்கிளை பார்த்தோன்னே ஓகே அங்கிள் எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி பேசிட்டு அவ வந்து ரொம்ப பேசுறாள். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கூட பிடிக்கலைன்னு அவளை மென்ஷன் பண்ணோன்னே நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அவ வந்து என்னோட நீஸ். ஸோ அவங்க அப்பா வந்து இல்லாதனால நான் வந்து அவளுக்கு அப்பா மாதிரி, அவகிட்ட வேற ஏதாவது தப்பு பண்ற மாதிரி நான் கொஞ்சம் கேள்விப்பட்டேன்னு வச்சுக்க, நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தி வச்சு மிரட்டிட்டு இருப்பேன். ஸோ அந்த அங்கிள் போனோடனே அந்த இடத்துல அவனோட தம்பி வருவான். ஸோ தம்பி வந்தோடனே அங்கிள் வந்து ரொம்ப பேசுறாருல இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேனே, ஏய் அவர் வந்து என்னோட அங்கிள் சொன்னேனே, அவர் உன்னோட அங்கிளா, ஆஹா நான் வந்து இப்படி மாட்டிக்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவ இருக்கா, அவளோட அங்கிள் இருக்கா, அவளோட பிரதர் இருக்கா, அவங்க அம்மா இருக்காங்க, இன்னும் நான் வந்து என்னெல்லாம் பார்க்க போறேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவனு அந்த இடத்துல இருந்து வெளியே போவான். ஸோ வீட்டுக்குள்ள போவான். வீட்டுக்குள்ள போகும்போது அவனை வந்து ஃபாலோ பண்ணிட்டு யாரோ ஒரு ஆள் வந்துட்டே இருப்பாங்க. அவனோட தம்பி வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருப்பான். அவனை வந்து நான் எங்கேயும் பார்த்திருக்கேம்மா, அவன் வந்து சர்ஜரி இல்லை, ஸோ இதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் பேசிட்டு இருப்பான். இங்க அவன் தனியா இருப்பாள். நான் வந்து எப்படியாவது இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி தான் போய் ஆகணும். ஸோ அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இங்க இருக்காங்க, எனக்கு வந்து இது சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ அவன் வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவன் வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா யாரோ வந்து போற மாதிரி இருக்கும். ஸோ பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்க மாதிரி இருக்கும். இவன் வந்து முன்னாடி யாரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து பார்ப்பான். ஸோ வெளியே வந்து பார்க்கும்போது முன்னாடி யாரோ நின்றுட்டு இருந்தாங்களா. ஸோ வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே முன்னாடி அப்புறம் சுற்றி இருக்கிற எல்லா பிளேஸ்லையும் பார்ப்பேன். ஆனால் யாரும் இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்க ட்ரை பண்ணுவோம். ஸோ தூங்க ட்ரை பண்ணும்போது அந்த பேஷண்ட் வந்து இறந்து போனாங்களா. ஸோ அந்த மூமெண்ட் எல்லாமே இவனுக்கு ஞாபகம் வந்துட்டு அந்த தூக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சுக்கிறோம். ஸோ முழிச்சோன்னே ஆஹா இது வந்து எப்போ முடியும்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்குவான். ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கிங் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வருவான். ஸோ வீட்டுக்கு வரும்போது அவளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வேகமாக கிளம்பி போவான். ரோட்ல வரும்போது அவங்க அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருந்தது அப்படியே உதருவாரு. ஸோ உதரும் போது அவனோட கண்ணில் பட்டுருமா. ஓகே ஓகே சாரி நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டு சொல்லி சாரி கேட்பாரு. இல்லை அங்கிள் பரவாயில்ல, நான் வந்து எனக்கு வந்து எந்த அடியும் படலை, நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனும் வீட்டுக்குள்ள வருவான். இங்கே வந்து டாக்டர் பின்னை காமிப்பாங்க. ஸோ பின் வந்து கிளினிக்ல இருக்கும்போது அவங்க கிட்ட வேலை பார்க்குறவங்க, நீங்களும் இந்த மாதிரி நியோ டியூப்ல வந்து ஒரு சேனல் ஆரம்பிங்க, நாங்கள் 5 பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் பண்ணுங்க, நீங்கள் வீடியோஸ் பண்ணீங்கன்னா ஜுங்கோ அவனை மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஃபேமஸ் ஆகலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியோ டியூப்ல ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவன் பார்த்துட்டு இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, அவனை மாதிரி நானும் வர விரும்பலைன்னு சொல்லிட்டு இருப்பான். இங்க வந்து ஹீரோட வீட்டுக்கு 2 பேர் வந்திருப்பாங்க. ஏன்னா அவன் வந்து வீட்டை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு 2 பேரை கூட்டிட்டு வந்திருப்பான். ஸோ வீடை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. இவங்களை பார்த்து எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவனை வந்து ஃபுல்லா நெட்ல பார்ப்பாங்க. ஸோ நெட்ல பார்க்கும்போது அந்த ஆர்டிக்கல் வந்து இவங்க கிட்ட மாட்டிக்கிறோம். ஸோ இவனோட கிளினிக்ல வந்து ஒருத்தவங்க இறந்திருப்பாங்க. அந்த ஆர்டிக்கலை தான் ஃபுல்லா படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து தனியா பேசிட்டு இருக்கும்போது இவனுக்கு வந்து ஒரு கால் வரும். ஸோ அவனோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணியிருப்பான். ஸோ நீ வந்து ஆஸ்பத்திரிக்கு வா, நான் வந்து அவங்க கூட பேசணும்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. நீ வந்து ஒரு ஆளை வந்து வேலைக்கு எடுத்தல. ஸோ அந்த வேலைக்கு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கால் பண்ண எடுக்க மாட்டான். நீ வந்து அவனை எப்படி வேலைக்கு எடுத்தா, ஒரு இன்டர்வியூ கூட எடுக்காம எப்படி அவனை வேலைக்கு எடுத்து அவன் கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. நான் வந்து ஒரு எதர்ச்சியா தான் அவனை வந்து ஃபுல்லா பார்த்தேன். ஸோ எதர்ச்சியா பார்க்கும்போது அவனை வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் கொடுத்தான். ஸோ ரெஸ்யூம் கொடுத்தானே வந்து எனக்கு ஏதோ அவன் கிட்ட ஏதோ பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் அவனை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கல. அவனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேலைக்கு எடுத்துக்கிட்டேன்னு சொன்னானே, இந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க, ஸோ நீ தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு திட்டிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அவங்க ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போனாங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக்கலை படிச்சு பார்த்துட்டு இல்லை எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுவாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா அவளை பார்த்துட்டு பேசுறதுக்காக கிட்ட வருவான். நீ வந்து ஃப்ரீயா இருக்கியா, நம்ம வந்து எங்கேயாவது வெளியே போய் சாப்பிடலாமான்ற மாதிரி நார்மலா தான் கேட்டுட்டு இருப்பான். நீ வந்து ரொம்ப பிஸியா இருக்கல, ஸோ நான் வந்து உன்னோட பிஸி ஷெட்யூல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பான். இல்லை நீ வந்து பார்த்தீங்கன்னா வெட்டியா தானே இருக்க, உனக்கு வந்து எந்த ஒரு வேலையும் கிடையாது, நான் அப்படி இல்லை, நான் எப்பயுமே பிஸியாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருப்பான். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போவான். ஸோ வெளியே போகும்போது அவளுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் இருக்கு, ஸோ நான் வந்து அந்த ஆப்ரேஷன் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை பார்த்தோன்னா இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள போகணுமான்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து உள்ள வச்சுட்டு உள்ள போவான். ஸோ உள்ள வந்தனே அவளோட டாக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவளை ஃபுல்லாக திட்டிட்டு இருப்பான். நீ இந்த மாதிரி வேலை பார்க்கறதுக்கு வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிருன்னு சொல்லிட்டு எத்து விட்டுருவான். அவங்க பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு டாக்டர் வந்துட்டு, டாக்டர் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு, பேபி டெலிவரி கேஸ் இருக்கு, நீங்க தான் பார்க்கணும்னு சொன்னோன்னே, இல்லை என்னால் பார்க்க முடியாதுன்னு சொன்னோன்னே, டாக்டர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேர்மனோட பொண்ணு, நீங்க தான் பார்க்கணும்னு சொல்லிடுவாங்க. ஓகே ஆப்ரேஷன் தேட்டர் ரெடி பண்ணுங்க, நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிடுவாங்க. ஆப்ரேஷன் தேட்டரில் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ் எல்லாம் கரெக்டாக நீடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நீடில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக ஃபிக்ஸ் பண்ணிடுவான். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வந்துடும். இல்லை இது வந்து சரியா வரலன்னு சொல்லிட்டு இன்னொரு கையில ட்ரை பண்ணுவான். ஸோ அவனால அந்த நீடில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இங்கே ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் நான் வந்து ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீடில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுவான். ஸோ நீடில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேண்டேஜ் எல்லாம் போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு கையில் ஃபிக்ஸ் பண்ணுவான். ஸோ 2 கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீடில் ஃபிக்ஸ் பண்ணோன்னே டாக்டரை காமிப்பாங்க. டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறாமையா இருப்பான். ஏன்னா அவனை விட எக்ஸ்பீரியன்ஸ்ல கம்மியா இருக்கிற இவ நீடில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுவான். ஸோ ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு வெளியே வருவான். ஸோ வெளியே வரும்போது இன்னொரு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே உனக்கான அசைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கல, அந்த அசைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ள முடிச்சிரு, ஸோ நீ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாத,
அந்த அசைன்மெண்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே ஃபுல்லா முடிச்சுட்டு எனக்கு வந்து சப்மிட் பண்ணிடு. ஸோ சப்மிட் பண்ணிட்டு தான் நீ வந்து வீட்டுக்கு போகணும்னு சொன்னோனே, அவ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபோன்ல டைம் எடுத்து பார்ப்பா. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பதான் வந்து 11 மணியா இருக்கும். இன்னைக்கு நைட்டுக்குள்ள எப்புட்றா முடிக்கணும்? எதுக்காக எல்லாரும் வந்து என்னையே டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் கவுன்சிலிங்க்கு வருவா. ஸோ கவுன்சிலிங்க்கு வந்தோனே, அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, "இல்ல மேம், நீங்க வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க. உங்களோட டிப்ரஷன் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கு. உங்களுக்கு டிப்ரஷன் அதிகமாயிட்டே தான் இருக்கே தவிர, அது வந்து குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. நீங்க வந்து டேப்லெட் வந்து கரெக்ட்டா எடுங்க. டேப்லெட் கரெக்ட்டா எடுத்தா மட்டும் தான் அதெல்லாம் குறையும்னு" சொல்லியிருப்பாங்க. அடுத்த நாள் வந்து அந்த பொண்ணோட அம்மா தான் சேர்மன். ஸோ ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு டாக்டர் கிட்டே கேட்டுட்டு இருப்பாங்க. என்னோட பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைனா, நார்மல் பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கலாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ன்னு வெளிய போய் சொல்லிடாதீங்கன்னு திட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அவன வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருந்த அவனுக்கு மேல இருக்கிற ஒரு டாக்டர் திட்டிட்டு இருக்கும்போது, இல்ல சார், இது வந்து நான் பண்ணல. புதுசா வந்தவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவன் மேல பழிய போட்டுருவா. ஸோ அவள வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருப்பா. சாரி மேம், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இந்த மாதிரி நடக்காதுன்னு சொன்னோனே, ஏய் சாரி கேளு, அமைதியா வந்து பார்த்தீங்கன்னா, சாரி கேளுன்னு சொல்லிட்டு அவனையும் கேட்டோனே, அவளும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வேற வழியே இல்லாம சாரி மேம், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவன் வெளிய வருவான். ஸோ 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, இதுக்கு முன்னாடி நான் நெறைய பண்ணியிருக்கலாம். ஆனா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா நான் வச்சுக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து என்னோட பொசிஷன் வந்து கூடுற மாதிரி இருக்கு. ஸோ என்னோட பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேர் வரக்கூடாது. ஸோ நீ வந்து இந்த பேர வந்து நீ பண்ணா தான் ஏத்துக்கும்ன்னு சொன்னோனே, அவளுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடும். நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நெறைய பண்ணியிருக்கீங்க. அதுக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் காரணம்னு சொல்லிட்டு வெளிய பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ண தப்ப நீங்க தான் ஒத்துக்கணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால எந்த ஒரு பழியும் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே எத்து விடுவா. நீ வந்து என்ன பகைச்சுட்டு நீ வந்து ஸ்டெதஸ்கோப்ப உன்னோட லைஃப்ல பிடிச்சிட முடியாதுன்னு சொன்னோனே, ஓகே உன்னால வந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு, இவ வந்து பார்த்தீன்னா ரொம்ப டென்ஷனா கோட்ட கழட்டி கீழ வச்சுருவா. ஓகே அப்படியா? ஓகே, நீ வந்து பார்த்தீன்னா உன்னோட லைஃப்ல ஸ்டெதஸ்கோப்ப பிடிக்க முடியாதுன்னு சொன்னோனே, ஓகே இந்த வேலையால வந்து பார்த்தீன்னா நான் பட்ட கஷ்டம் போதும். இந்த வேலையால எனக்கு வந்த டிப்ரஷனும் போதும். நான் இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவ அங்கருந்து வெளிய போவா. அவன அடிச்ச அந்த நியூஸ் வந்து பார்த்தீன்னா ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீன்னா அத பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அவளோட ஃப்ரெண்டுக்கும் நியூஸ் வந்துரும். அவ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெசேஜ பார்த்துட்டு டாக்டர் பின்ன வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சிருவா. ஸோ இடிச்சோனே அவனே கீழ விழுவான். ஓகே சாரி சார், நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன். என்ன வந்து மன்னிச்சிடுங்க. நான் வந்து அர்ஜென்ட்டா போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவளும் அந்த இடத்துலருந்து கிளம்பி போவா. இங்க வந்து அவங்க அங்கிள காமிப்பாங்க. ஸோ அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஹோட்டல்ல அவரோட அந்த பூசன் ரெசிபி இருக்கும்ல. அவரு அந்த ரெசிபி தான் ஃபுல்லா பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ நூடுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு சூப்பரா கட் பண்ணிட்டு, அந்த நூடுல்ஸ ஃபுல்லா வேக வச்சுட்டு, அந்த நூடுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஷ் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவங்களோட ஹோட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கஸ்டமர்ஸ்லாம் உட்கார்ந்திருப்பாங்க. அவரு அந்த நூடுல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லா சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா அங்க இருந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸ குடுத்துட்டு இருப்பாங்க. ஓகே நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவள காமிப்பாங்க. ஸோ கால் பண்ணிட்டு அவளுக்கு பேசிட்டு இருப்பா. நீ வந்து என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்காக வந்து உன்னோட வேலைய வந்து குயிட் பண்ணேன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஓகே நம்ம ஃபோன்ல பேச வேணாம், நேர்ல பேசிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. நீ அடிச்ச நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. நீ வந்து எப்படி வந்து மறுபடியும் வேலைக்கு போறன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏய் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால வந்து ரொம்ப டிப்ரஷனா இருக்க முடியாது. அவனால வந்து நான் பட்ட கஷ்டம்லாம் போதும். இத வந்து யாருக்கும் தெரியாது. ஸோ அம்மாவுக்கு தெரியாம பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்புவா. ஸோ பின்னாடி திரும்பும்போது அவங்க அம்மா பார்த்துருவாங்க. அம்மா நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு வேகமா உள்ள ஓடிட்டு இருப்பா. இவளும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வருவா. ஸோ 2 பேருமே பேசிட்டு இருப்பாங்க. நீ வந்து என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்கா வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல வேலைய விட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டுட்டு இருப்பாங்க. அம்மா இந்த வேலையில வந்து பார்த்தீங்கன்னா நெறைய கஷ்டமா இருக்கு. நான் பண்ணாத தப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன தான் பழி போடுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையில ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த வேலைக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தான் தெரியும். அம்மா உங்களுக்கே தெரியும். நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயும் வந்து யாருமே என்ன பாராட்டுனதே கிடையாது. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி திட்டிட்டு தான் இருக்காங்க. நான் வந்து என்னோட வேலைய கரெக்ட்டா தான் பார்க்குறேன். எல்லாரும் என்ன திட்டிட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் பண்ணாத தப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கல. இந்த வேலையால வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப டென்ஷனா இருக்குன்னு சொல்லிட்டு அவ பேசிட்டு இருக்கும்போது, "ஏய் நீ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி ஒரு வேலைய வந்து விட்டுட்டு வெளிய வரவேன்னு" சொன்னோனே, "அம்மா எனக்கு வந்து இந்த வேலை பிடிக்கல. இந்த வேலை இல்லைன்னா என்ன நான் வந்து வேற ஒரு வேலைக்கு போய்க்கிறேன்னு" சொல்லிட்டு வெளிய வருவா. ஸோ வெளிய வரும்போது நம்மால வந்து அப்படியே அவங்க பேசுறத கேட்டுட்டு இருப்பான். ஸோ கேட்டுட்டு ஓகே நம்ம எதுவுமே கண்டுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மேல வருவான். ஸோ மேல வரும்போது அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு அவளும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோவமா வெளிய போயிட்டு இருப்பா. போறத பார்த்துட்டு ஓகே இவளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்துல இருக்கான்னு அவளும் வந்து புரிஞ்சுக்கிடுவா. அவங்க அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவா. ஸோ கால் பண்ணும்போது அவ வந்து எந்த ஒரு காலையும் எடுக்க மாட்டேன்றான்னு சொல்லிட்டு இருப்பா. அவங்க தம்பி வந்துட்டு அம்மா எனக்கு தெரிஞ்சு அவ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசன் சாப்பிட்றான்னு நான் நினைக்கிறேன். அவளோட ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்திருக்கேன். அவளோட பாக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேப்லெட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு டேப்லெட்டை எடுத்துட்டு வருவான். ஸோ அந்த டேப்லெட்டை பார்த்தோன்னா இந்த டேப்லெட்ல எதுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து ஆன்லைன்ல செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க வந்து ஹீரோவ காமிப்பாங்க. ஹீரோ வந்து வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வரும்போது அவ தனியா உட்கார்ந்துட்டு இருக்கத பார்த்துட்டு இவ கிட்ட பேசலாமா வேணாமான்னு திங்க் பண்ணிட்டு இருப்பா. ஏன்னா இவ தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்ப பாரு எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பாளா. அவ கிட்ட போயிட்டு பேசலாம்னு ட்ரை பண்ணுவா. ஸோ ட்ரை பண்ணும்போது அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கால் வரும். யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா தான். ஸோ அவ வந்து அந்த கால் அட்டெண்ட் பண்ணாம கட் பண்ணிடுவா. நீ வந்து இப்போ தனியா இருக்கே நான் நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளிய போலாமான்னு கேட்டோனே, இல்ல நான்லாம் எங்கேயும் வரலன்னு சொல்லிட்டு முன்னாடி போவா. முன்னாடி போகும்போது கைய பிடிச்சு இழுத்துட்டு, இல்ல நீ வந்து இப்போ சோகமா இருக்கே நான் நினைக்கிறேன். நானும் அந்த மாதிரி ஒரு மைண்ட்ல தான் இருக்கேன். ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பா. நீ இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸோட வராத. நீ வந்து என்னோட கோட்ட போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்ட குடுப்பான்.
இல்ல நீ வந்து இந்த மாதிரி ஒரு காஸ்டியூமோட வரது எனக்கு வந்து பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி இருந்தா என்னால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. அதனால தான் நான் குடுக்குறேன்னு சொல்லிட்டு கோட்ட குடுப்பான். ஸோ கோட்ட அவ போட்டோனே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ 3 ட்ரிங்க் வேணும். ஸோ 3 ட்ரிங்க் உன்னால வாங்கி தர முடியுமான்னு கேட்டோனே, ஓகே நான் வந்து வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளிய போவாங்க. ஸோ அவங்க வெளிய போம்போது ஒரு ஷாப்க்குள்ள வருவாங்க. ஸோ அந்த ஷாப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஓகே, ஓகே நம்ம வந்து இந்த இடத்துக்கு தப்பா வந்துட்டோம்ன்னு சொல்லிட்டு வெளிய வருவான். ஸோ வெளிய வரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தான் கெட் டுகெதர் நடக்குதுல்ல. ஸோ நீ வந்து உள்ள ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு 2 பேரையும் வந்து உள்ள ஜாயின் பண்ணுவாங்க. அப்ப 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல இந்த மாதிரி இருக்க மாட்டீங்கல்ல. 2 பேரும் எலியும் பூனையுமா தானே இருப்பீங்க. நீங்க வந்து இன்னும் டச்ல இருக்கீங்களான்னு கேட்டோனே, இல்ல நாங்க வந்து பார்த்தீங்கன்னா நெய்பர்ஹுட்டா தான் இருக்கோம். அதனால தான் நாங்க வந்து இந்த மாதிரி இருக்கோம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து உன்னோட கிளினிக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இறந்துட்டாங்கல்ல. ஸோ நீ வந்து அத பத்தி ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இல்ல நான் வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக்கால தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நெறைய கொஸ்டினா கேட்டுட்டு இருப்பாங்க. அவன் அந்த இடத்துல இருந்து வெளிய வருவான். ஸோ வெளிய வந்தோனே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வேலை போச்சு. நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்க எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு அவனையே வந்து ஃபுல்லா திட்டிட்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸே அவன திட்டுறத பார்த்துட்டு, "டேய் நீங்க வந்து வேலைய விட்டதுக்கு காரணம் நான் இல்ல. ஸோ நீங்க தான். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வேலை பிடிக்காம நீங்க வேலைய விட்டுட்டீங்க. அது உங்களுக்கு இருக்கிற கடன நான் தான் அடைச்சேன். ஏன்னா நான் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளத்த நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நெனச்சேன்னு" சொல்லிட்டு அவன் முன்னாடி போவான். ஸோ இவன வந்து நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் தனியா வருவான்ல. ஸோ வரும்போது அவளும் பின்னாடி வருவா. "நீ எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு" அவ கேட்டோனே, "ஏய் என்னோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா, உன் வீட்டுக்கு கீழ தான் இருக்கு. ஸோ நான் அதனால தான் நான் வரேன்னு சொன்னேன்." "அட ஆமால்ல நான் வந்து மறந்துட்டேன்னு" சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே நடந்து வருவாங்க. ஸோ நடந்து வரும்போது அவனோட மைண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தாட்ஸ்லாம் ஓடிட்டு இருக்கும். ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சொன்னது எல்லாம் ஓடிட்டு இருக்கும். ஸோ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறதுக்காக வந்திருப்பாங்க. ஓகே நம்ம வந்து 2 பேரும் ஒரு போட்டி வச்சுக்கலாம். யாரு 2 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஷிப்பா குடிச்சிட்டு இருப்பாங்க. நான் தான் உன்ன விட நெறைய குடிப்பேன்னு சொல்லிட்டு அவ குடிச்சிட்டு இருப்பா. ஆமா கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீ இந்த மாதிரி பண்ண மாட்டே. நீ வந்து ஒரு நல்ல பொண்ணு தானே. உனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குன்னு சொன்னோனே, என்னோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ட்ரிங்க் அடிப்பான். ஸோ அவன் மூலமா தான் எனக்கு வந்து பழக்கம்னு சொல்லிட்டு அவன் வந்து ட்ரிங்க்ஸ ஃபுல்லா பேசிட்டு இருப்பாங்க. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம்ல யார் ஃபர்ஸ்ட் வருவாங்கன்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவ கேட்டோனே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மயக்கம் போட்டுலாம் விழல. அந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் ஷாக் ஆனேன் அவ்வளோதான்னு சொல்லிட்டு அவ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது, "ஏய் நீ வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்ற. அந்த இடத்துல வந்து நீ ஃப்ரீஸ் ஆன எனக்கு வந்து நல்லாவே தெரியும்னு" சொல்லிட்டு அந்த பழைய ஃபிளாஷ்பேக் மெமரீஸ் எல்லாத்தையும் இவங்க பேசிட்டு இருப்பாங்க. என்னோட ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டிப்ரஷனா இருக்கும் நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் வந்து ஒன்ஸ் ஸ்டடீஸ் முடிச்சோனே இந்த மாதிரி ஜாலியா இருக்கலாம்னு தான் நான் நெனச்சேன். ஆனா என்னோட கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கஷ்டத்த வந்து ஃபுல்லா பேசிட்டு இருப்பாங்க. இங்க வந்து அவங்க அம்மாவ காமிப்பாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அவள இவ்ளோ டேப்லெட் சாப்பிட்றாளா? ஒரு அம்மாவா இருந்துட்டு அவளோட ப்ராப்ளத்த வந்து பார்த்தீங்கன்னா, என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வருவாங்க. ஓகே நம்ம 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போட்டி வச்சுக்கலாம். யாரு வந்து ரொம்ப வலிக்கிற மாதிரி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும். நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். நான் அடிக்கிற அடி தான் ரொம்ப வலிக்கும்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போட்டி மாதிரி இருக்கும். ஸோ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, யார் ஃபர்ஸ்ட் அடிக்கிறேன்னு சொன்னோனே, ஓகே நான் வந்து ஃபர்ஸ்ட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு, அவ வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட நெத்தியில வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கலான்னு இருக்கா. நீ வந்து குனிஞ்சு உட்காரு. நான் வந்து உன்னோட நெத்தியிலே ஒரு அடி அடிக்கிறேன். ஸோ யாரோட அடி வலிக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு, அவ வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட ஃபிங்கர் மூலமா நெத்தியிலே வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பா. ஸோ அந்த அடி அடிச்சோனே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு கீழ உட்காந்துருவா. ஓகே நான் தான் சொன்னேன்ல, நான் தான் உன்னோட ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு, ஓகே இது வந்து என்னோட டர்ன். நான் வந்து உன்ன அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ அவளுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ்ல என்னன்னா, அவங்க அம்மா தான் சொல்லியிருப்பாங்க. என்னோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டிப்ரஷனா ஒரு மூட்ல வந்து இருக்க தேவையில்ல. என்னோட பொண்ணு வந்து வேலைக்கு போணும்னு அவசியம் இல்ல. அவ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருந்தா மட்டும் போதும். அது வந்து எதுவுமே எனக்கு தேவையில்லன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அந்த மெசேஜ பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவ ரொம்ப நேரம் அழுதுட்டு இருப்பா. "ஏய் நீ இந்த மாதிரி அழுகாத. ஸோ நீ அழுதா எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அழுகையா வருதுன்னு" சொல்லிட்டு இருப்பா. 2 பேரும் ஹக் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா பண்ண மெசேஜ் ஞாபகம் வந்துட்டு ரொம்ப நேரமா அழுதுட்டு இருப்பா. அதோட எபிசோட் வந்து முடியுது. ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.